வெல்கம் டு வர்ஷினி vlog. வர்ஷினி vlogற்கு எல்லாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து தஹி பல்லேங்க வடநாட்டில் ரொம்ப ஒரு பிரசித்தமான ஒரு டிஷ்ஷுங்க. தஹி பல்லேங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம தயிர் வடை தான். அது வந்து அவங்க சட்னி கூட சேர்த்து தயிர்லாம் விட்டு சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிறது அவங்க ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்கங்கிறது நான் வந்து சொல்லித்தரேங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஒரு 3/4 அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கீங்க, 1/4 மடங்கு பாசி பருப்புங்க, பயத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இது நல்லா 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4 ஹவர் மினிமம் ஊற விடணுங்க. அதுக்கப்புறம் செய்யும் போது மிச்ச ரெசிபி சொல்லுவேங்க. 5 ஹவர் ஆயிடுச்சுங்க உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் ஊற போட்டது. இது இனிமே நம்ம வந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டுற வேண்டியதான். நான் என்னோட மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 பேட்சாக அரைச்சிட்டு வந்துட போகிறேங்க. எப்படி வெண்ணெய் மாதிரி விழுது பாருங்கள். நான் 2 பேட்சாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி வெண்ணெய் மாதிரி இப்படி விழணுங்க. இதுதான் அதோட பதம். இப்படி கையால் நல்லா 2 பேட்சாக அரைச்ச மாவை நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. இப்போ இது வந்து நல்லா இப்படி ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். இப்படி அப்போ தான் நல்லா மாவு ஃப்ளஃபியாக வரும். அப்போ தான் இது வந்து நம்ம வடை போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சான்னு ஒரு ட்ரிக் இருக்குங்க, அதை வச்சு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பீட் பண்ணதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க கொஞ்சமாக எடுத்து அதை வந்து இப்படி போட்டு பாருங்கள். அந்த மாவு வந்து இப்படி ஃப்ளோட் ஆகும், ஃப்ளோட் ஆகி வருது பாருங்கள். அப்போ இந்த மாவோட பேட்டரோட பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ இந்த ஃப்ளஃபியான பேட்டரில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 4 சிட்டிகை அளவுங்க கொஞ்சமாக சேர்க்குறேங்க. பெருங்காயத்தூள் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்புங்க. பின்ன சைட் டிஷ்க்கு வந்து சட்னிலாம் அது மேலே விடுவோம், அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டேங்க. சட்னிலலாம் நான் உப்பு சேர்த்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு தான். இது ஒரு 1 டீஸ்பூன் அளவு எனக்கு தேவைப்பட்டதுங்க. கொஞ்சம் உப்பு நான் குறைவாகவே தான் போடுவேன். எனக்கு நம்ம சட்னி சேர்த்து தயிரில் சேர்த்து பண்ணும்போது சரியாக போயிடும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாங்க. வடைஸாக போடணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கணுங்க. இதை எடுத்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, வடையை இந்த குழிக்கரண்டியில் வச்சு போட்டு எடுத்துடலாங்க. நான் இப்போ போயிட்டு எண்ணெயை சூடாக்க வச்சுடுறேங்க. வச்சுட்டு வடை போடும்போது காமிக்கிறேங்க. மாவு எண்ணெய் சூடாக்க வச்சாச்சுங்க. இப்போ மாவில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேங்க. முன்னாடியே உப்பும் பெருங்காயமும் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நான் அதனால் லோ ஃப்ளேம் ஆக்கிட்டேங்க. இப்போ இந்த கரண்டி வச்சு இப்படி போட்டுடலாங்க. நல்ல லோ ஃப்ளேம்லேயே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுது பாருங்கள். இந்த கலர் வந்தோடனே மெதுவாக ஜென்டலாக திருப்பி எடுக்கணுங்க. இப்படி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த வடைஸ் எல்லாம் இந்த இளம் சூடு வெந்நீரில் இந்த சுடு தண்ணி கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடலாம். அதில் கொஞ்சமாக போடுங்க. இப்போ இந்த நம்ம ஒவ்வொரு பேட்சாக வடை எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து அதுக்கப்புறம் இந்த வெந்நீரில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் சாஃப்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த வெந்நீருங்க. இது 1/2 லிட்டர் தயிருங்க. நான் உர ஊற்றிட்டு வெளியிலே வச்சுருந்தேன். உங்களுக்கு வந்து சில்னஸ் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலைங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் வரும். நீங்கள் நல்லா திக்காக இப்படியே வச்சுக்கலாங்க. நல்லா பீட் பண்ணி விட்டுக்கணும். அதில் அந்த லம்ஸ்லாம் இருக்கவே கூடாது. தயிரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க. உப்பு சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எனக்கு தயிரில் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சில்னஸ் வேணும்னா இதர் ஐஸ் வாட்டர் விட்டுக்கலாம், இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இப்போவே அதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே சட்னி வச்சுருக்கோங்க.
இந்த பிங்க் சட்னி வந்து தக்காளி சட்னிங்க. பிங்க் சட்னியில் வந்து தக்காளி கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டேங்க. இது ஸ்வீட் சட்னி. வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 4 வரமிளகா தான் சேர்த்தேன். அப்புறம் உப்பு போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஆயிலில். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் சட்னி வந்து இது வந்து நல்ல ஸ்பைஸியான சட்னிங்க. இந்த 2 டேஸ்ட்டும் நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்கும் தயிர்க்குள்ளே நம்ம வடையை போட்டு சேர்க்கும் போது. இந்த க்ரீன் சட்னி வந்து நான் கொஞ்சமாக தேங்காய், கறிவேப்பிலை, உப்பு, பச்சை மிளகா போட்டால் தான் உங்களுக்கு அந்த க்ரீன் கலரை சஸ்டெயின் ஆகும். அதனால் க்ரீன் சில்லி ஒரு 4 சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய், நிறைய கறிவேப்பிலை, உப்பு போட்டுட்டு அப்படியே அரைச்சி அப்படியே எடுத்து வச்சுட்டேங்க. அந்த தஹி வடாக்குள்ள மாவில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேங்க. அதை நம்ம வந்து இட்லி மாவாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 ஈடு 4 வடாஸாக போட்டு எடுத்தேங்க. இவ்வளோ வடை கிடச்சிதுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். இப்போ ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, இந்த வடைஸ் வந்து இப்போ பொறுக்கக்கூடிய சூடில் இருக்குது. நம்ம கையால் எடுக்க முடியும். சுடல ரொம்ப இளஞ்சூடில் இருக்குது. இதை இப்படி நல்லா அமுத்திட்டு இந்த வெந்நீரில் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த வெந்நீரில் நம்ம வந்து சோப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த எக்ஸஸ் வாட்டர் இப்படி ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி ப்ரொசீஜர் எல்லா வடைக்கும் பண்ணி எடுத்துருங்க. இந்த வடைஸ் எல்லாமே ஸ்க்வீஸ் பண்ணி வெந்நீரில் போட்டு நல்லா பிழிஞ்சிட்டு 2 மினிட்ஸ் கழிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ளஃபியாக வந்த வடையெல்லாம் பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு போர்ஸ்லின் ஒரு பீங்கான் பவுலில் நான் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். பீட் பண்ண தயிர். அதில் உப்பு மட்டும் சேர்த்துருந்தேங்க. இனிமே இந்த வடையை போட்டுட்டு இந்த ஸ்வீட் சட்னி கொஞ்சம், இந்த க்ரீன் சட்னி கொஞ்சம் இப்படி போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய். தஹி வடா, தஹி பல்லி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம உளுந்து வடை ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு நமக்கு அது பழக்கம் இருக்குது. பட் தஹி பல்லே நார்த் இந்தியன் டிஷ். இது இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இதுக்கு மேலே வேணா ஆப்ஷனல் தான். பூந்தி, சேவ் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. 2 ஸ்வீட் சட்னிக்கும் அந்த ஸ்பைசி சட்னிக்கும் கார சட்னிக்கும் நல்லா கான்ட்ராஸ்டாக இந்த தயிரில் இந்த வடை எல்லாம் சேர்ந்து இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு. கண்டிப்பாக வர்ஷினி வ்ளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து